இன்றைக்கி என்ன மினி விலாக்னு வந்து பார்க்கலாங்களா. காலை வேலைகள் எல்லாமே வந்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி சின்ன சின்ன வேலைகள் இருந்தது அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று வாங்கிட்டு வந்து இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு மட்டும் தான் ஈரம் வைக்கணும், கொஞ்சம் ஈரமாக இருக்குது. அது க்ளீன் பண்ணிவிட்டு மேலே போய் காய வைக்கணும். ஏன்னா நல்ல வெயில் காமிக்குது, ஒரு அரை மணி நேரம் வெயில் இருந்தாலே போதும். இதில் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டோம்னா வந்து நம்ம எடுக்கும்போது வைக்கும்போது அந்த டஸ்ட்டு கீழே தாங்க வந்து கொட்டும். அது அப்புறம் பெருக்கி தள்ளிகிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரேடியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். எங்கள் அம்மா எப்போதுமே இந்த பூண்டு சின்ன வெங்காயம்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா உடனே அதில் மேல் தோல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து லைட்டாக எடுத்துகிட்டு புடச்சிட்டு தான் க்ளீன் பண்ணி எடுத்து வைப்பாங்க. அதுமாரி பண்ணும்போது பார்க்கவும் ரொம்ப அழகாக வந்து இருக்கும். மேலே கொண்டு காய வச்சுட்டு கையோட துணியை வந்து காய வைக்கிற வேலை இருந்தது, அதே வந்து முடிச்சுட்டு கீழே வெளியில் வறண்டா மட்டும் வந்து பெருக்கி தள்ளணும். இது வெளியில் தான் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா காலையில் வீடு ஃபுல்லாக வந்து பெருக்கி தள்ளிட்டு உள்ளே வந்து வச்சு பண்ணோம்னா திருப்பி ஒரு தடவை வீடு பெருக்கிற மாதிரி இருக்கும். வறண்டா வந்து காலையிலேருந்து பெருக்கலை, அதனால தான் வந்து வெளியில் வச்சு பண்ண ஒரே பெருக்கி தள்ளி எல்லாமேட்டு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இதுமாரி சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது 1 2 இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதை செஞ்சு முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் ஃப்ரீ தான். அப்புறம் மதியம் சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் பண்ணுற வேலை இருக்கும். பசங்களை ஸ்கூல் பிக்கப் ட்ராப் வேலைன்னு கரெக்டாக வந்து இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் வந்து டிவி பார்த்தேன். இன்றைக்கி வந்து காலையில் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இந்த சின்ன சின்ன வேலைகள் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன்.